Hi friends, welcome to Devi Press Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ் பார்க்க போறோம். பட்னம் பக்கோடா. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, ஃப்ரைடு கிராம்ஸ், பொட்டுக்கடலையை நல்லா மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துருக்கேன். 2 கப் எடுத்துருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். 2 கப் பொட்டுக்கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா, 1 இன்ச் இஞ்சி, 2 பூண்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு நீங்கள் தட்டியும் ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி நறுக்கியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாவோட கலந்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டை. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாவை நான் குட்டியாக நறுக்கியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய். பேக்கிங் சோடா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இது எல்லாமே நல்லா மாவோட கலந்து விட்டுறணும். பேக்கிங் சோடா நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா ஆனியனில் கொஞ்சம் தண்ணி விடும், அது நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பட்னம் பக்கோடாக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் தண்ணி மொத்தமாக ஊற்றி பிசையக்கூடாது, தண்ணி தெளித்து தான் நீங்கள் பிசைகிற மாதிரி வரும். மாவு பார்க்க பவுட்ராக தான் இருக்கும், பட் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டையாக பக்கோடா பிடிக்க வரும். அதுதான் கன்சிஸ்டன்சி. நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஆனியன் மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நான் தண்ணி தெளித்து ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி தெளிக்கிறேன். தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு உதிரியாக இருக்கும், பட் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நல்லா பக்கோடா பிடிக்க வரும். இந்த மாதிரி உதுத்து விட்டால் மாவாயிடும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி பட்னம் பக்கோடாக்கு. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பக்கோடா எல்லாமே நல்லா பிடிச்சி உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். நீங்கள் டீ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக கூட பிடிப்பாங்க. நான் மீடியம் சைஸில் பிடிச்சி வைக்கிறேன். அப்படியே நான் சைடில் பார்த்தீங்கன்னா ஆயில் சூடு பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஹைலே தான் வச்சு எண்ணெய் சூடு பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெயை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பிடிச்சி வச்சுருக்க எல்லா பக்கோடாவையும் எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். இது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா மாவு வெளியில் நல்லா ஈஸியாக கிறிஸ்பி ஆகிடும், பட் உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுட்டு கண்டிப்பாக 15 to 20 மினிட்ஸ் ஆகும் மாவு வேக. அதனால் பொறுமையாக வேக விடுங்க எண்ணெயில். அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. 15 to 20 மினிட்ஸ் ஆகும் வேக. இப்போ எனக்கு பிடிச்சி வச்ச பக்கோடா எல்லாமே இந்த பேனில் போடுற மாதிரி வந்தது. ஸோ நீங்கள் எடுக்கிற வடைச்சட்டி பொறுத்தருக்கு நீங்கள் போடுற பக்கோடா. இப்போ நான் புது கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதால பொங்கி வந்தது. இதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் எண்ணெய் காய வைக்கும் போதே நீங்கள் புளி உருட்டி போட்டிங்கன்னா அந்தளவு எண்ணெய் பொங்கி வராது. ஸோ நான் போடலைனால இப்போ இன்பிட்வீனில் போடுறேன். மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பொறுமையாக நல்லா வேக வச்சு எடுப்போம் நம்ம. இந்த பட்னம் பக்கோடா நீங்கள் ஒரு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ். ரெய்னி டைமில் நீங்கள் ஒரு டீ வச்சு இந்த பட்னம் பக்கோடா சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு, நல்லா உள்ளே வெந்தம் வந்திருக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு சர்விங் பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக தேவி ப்ரெஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.